இன்றைக்கி வந்து நம்ம பிங்க் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த தக்காளியை சேர்த்து அந்த தோல் உரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நம்ம பாயில் பண்ணதில் ஒரு தோல் வந்துடுச்சுங்க. அந்த மாதிரி எல்லாமே வந்துடுச்சு. அப்புறமா இது எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு ரன் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா வந்து 2 கப் எடுத்திருக்கேன், 400 கிராம். அது வந்து இப்போ பாயில் பண்ணுறதுக்காக நம்ம சுடு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ட அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பபுள்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை போட்டுக்கலாம். இதில் எதுக்கு எண்ணெய் சேர்க்குறோன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வெந்துட்டு அப்புறமா நம்ம குத்தி பார்த்தோன்னா ஈஸியாக சாஃப்டாக வெந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்துச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் கட் ஆகுதான்னு நல்லா ஈஸியாக சாஃப்டாக போயிடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இது வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நம்ம 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் கரைஞ்சிட்ட அப்புறமா இப்போ 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 2 கப்பு பால் சேர்த்துருக்கோம். இதில் வந்து நான் 2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்யூப் சீஸ் தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். நம்ம சீஸ் போட்டு இப்போ நல்லா திக்காகிடுச்சுங்க. இப்போது நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து இப்போ 3லேருந்து 4 பல்லு பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். அந்த பூண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்ட அப்புறமா நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிட்ட அப்புறமா நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்ட அப்புறமா இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் 1/4 கப்பு நான் சேர்த்துருக்கேன். அரை குடமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாயில் பண்ண தக்காளி தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம ரன் பண்ண தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இது நம்ம மூடி வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ குடமிளகா ஸ்வீட் கார்ன் எல்லாம் வெந்துடுச்சுங்க. இதில் இப்போ 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ரெட் ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஆரிகானோ சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு முன்னாடியே போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதி வந்துட்ட அப்புறமா இதில் வந்து நம்ம ஒயிட் க்ரீமி சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒயிட் க்ரீமி சேர்த்தாச்சுங்க. இப்போது இதில் பாஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போது பாஸ்தா சேர்த்துடலாம்.
இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சோம். பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.